பேசும் கலை வளர்ப்போம் புலனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். என் பெயர் கல்பனா பாலு, சேலத்தில் இருந்து பேசுகின்றேன். நல்ல தலைப்பு: கொரோனா கற்றுத்தந்த பாடங்கள். மாமதுரை தரணியிலே மரத்தமிழன் மடியினிலே முத்தாக பிரசவித்த முத்தமிழே, செந்தமிழே செழுமையானவளே, சிறுகின்றி சிரம்தாழ்த்தி தலை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். நல்ல தலைப்பு: கொரோனா கற்றுத்தந்த பாடங்கள். ஆம், போன மார்ச் மாதத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் இந்த கொரோனாவானால். ஆம், கொரோனாவால் கற்றுத்தந்த பாடங்கள் என்ன தெரியுமா? உறவுகளை ஒன்றாக இணைத்தன, சித்த மருந்துகளை தமக்கு கை கொடுத்தன, பழைய பாரம்பரியங்களை பின்பற்ற வைத்தன, மற்றும் கேளிக்கை விளையாட்டுகளும் பொழுதுபோக்குகளும் செயற்கையன்றி இயற்கையாக பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அனைவரும் கூடி உட்கார்ந்து ஒன்றாக உணவு அருந்துவது என்று பல நல்ல விஷயங்களை இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றன. சிக்கனத்தின் சிகரமாக இந்த கொரோனா நமக்கு அழகாக சிக்கனத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. காரணம், இந்த கொரோனா காலத்தில் வேலையின்றி தவிக்கின்ற அத்துணை நபர்களும் இருப்பதை வைத்து கொண்டு நாம் உயிரோடு இருந்தால் போதும் என்பதற்காக இருப்பதை வைத்து கொண்டு அழகாக கச்சிதமாக வாழ்க்கை நடத்தும் வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. மற்றவர்களுக்கு வீட்டில் எது நடந்தாலும் நாம் ஏன் போய் பார்க்க வேண்டும்? நமக்கும் அவர்களுக்கும் என்ன என்று ஒதுங்கி இருந்தவர்கள் மற்றவர்களை பார்த்து நல்லா இருக்கானா என்று நலம் விசாரிக்க விதத்தினை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஒவ்வொருவரையும் கை தொட்டு இறுக்கி அணைக்கும் ஆங்கில மோகத்தை விடித்து தமிழர்களின் பாரம்பரியமான இருகை கூப்பி வணங்குவதும், வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது கைகள் அலம்பிக் கொண்டு வருவதும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கொரோனாவானால் நாம் நிறையவற்றை இழந்திருந்தாலும் நிறைய புதுமைகளை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஒற்றுமையுடன் கூடி வாழ்வோம். மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் தமக்கும் அத்துன்பம் வரும் என்று ஒரு கண்ணில் பற்றால் மறு கண்ணும் பாதிக்கும் என்பதை அழகாக இந்த கொரோனா எடுத்து காட்டியுள்ளன. அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இவற்றை விரட்ட வேண்டும், ஒற்றுமையுடன் நம்மளுடைய சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி காப்போம் என்பதை அழகாக எடுத்து காட்டியுள்ளது இந்த கொரோனா. அது மட்டுமல்ல, இந்த கொரோனா காலத்தில் நாம் நிறைய கற்றிருக்கோம். உண்மையான உறவுகள் எது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. இல்லாத பொழுது இருப்பவர்கள் இயக்கூடிய இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் வாழ்ந்து போகின்றோம். இன்று இவனுக்கு வந்தது நாளைக்கு நமக்கும் வராதா என்று மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை, வள்ளல் தன்மையை நமக்குள் உருவாக்கி கொடுத்துள்ளது இந்த கொரோனா. இன்னும் சொல்லப்போனால், இந்த கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றலாம். ஆனால் சிறந்த மனத்தினை கொடுத்து சிறந்த வாழ்வியலை வாழ வைத்தது இந்த கொரோனா தான் என்பதை சொல்லுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆம், கொரோனா நம் அனைவரையும் ஒருமைப்படுத்தி தமிழரினுடைய பாரம்பரியங்களை, தமிழரினுடைய வீரக்கலைகளை, தமிழரினுடைய பொழுதுபோக்குகளை, தமிழர்களுக்காக வாழ வேண்டிய தமிழரினுடைய கலாச்சாரத்தை செம்மைப்படுத்தும் தமிழினுடைய மூச்சாக வந்தது இந்த கொரோனா. தமிழர்களை வாழ வைக்கும் இந்த கொரோனாவை அனைவரும் ஒன்று சேர்ந்து
உயிர்கொல்லியாகிய இந்த கொரோனாவை விரட்டுவோம். நல்லதை எடுத்துக்கொள்ளுவோம். கசப்பு மருந்தாக வேப்பங்காயை முழுங்குவது போல இந்த கொரோனாவில் ஏற்பட்ட நன்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டு தொற்று கிருமிகளை மட்டும் அளிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.